Hello friends, I'm Kamal. Visual Basic 6.0 Tutorial 2. போன டுட்டோரியல் சொன்ன மாதிரியே ஸ்டாண்டர்ட் EXE ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து EXE வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். மற்ற இதெல்லாம் வந்து நம்ம அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங்கில் பார்ப்போம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு டுட்டோரியல் 1ல் வந்து அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் அந்த மாதிரி பார்த்தோம். சும்மா நான் வந்து இன்ட்ரோ மட்டும் கொடுத்தேன். இப்போ இந்த டுட்டோரியலில் வந்து இந்த காம்போனன்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த காம்போனன்ட்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். லேபிள் சொன்னேன், டெக்ஸ்ட் பாக்ஸ் சொன்னேன். இந்த ஃப்ரேம் ஒன்று அப்படின்ட்டு ஃப்ரேம் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு குரூப்பாக வச்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் சும்மா நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கலர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபுல்லாக ஒரு ரெட்டு, க்ரீன், ப்ளூ அந்த இதெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ஃப்ரேம்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஃப்ரேம்ஸ் வந்து கோடிங்ஸ்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரேம்ஸுக்கு. பட் சும்மா நமக்கு அவுட்புட் விண்டோவில் வந்து டிசைன் மட்டும் காமிக்கிறது. கோடிங்ஸ் வேணுனாலும் நம்ம அடிச்சுக்கலாம், அது தனியாக இருக்குது. அடுத்து ஃப்ரேம் கமெண்ட் பட்டன் அதுவும் பார்த்தோம். பட்டனு இது வந்து செக் பாக்ஸும் ஆப்ஷன் பட்டனும் இப்போ பார்ப்போம். செக் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸை வந்து செக் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, நான் காட்டுறேன் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் செக் பாக்ஸ் என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு. மற்ற எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையும் நம்ம பார்த்துருப்போம் செக் பாக்ஸை. இல்லை விஷுவல் பேசிக் 6ல் எப்படி வச்சு ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் 3 செக் வச்சுக்கிட்டேன். அது மாதிரி ஃபார்மோட கேப்ஷன் நான் மாற்றிக்கிறேன். டுட்டோரியல் 2ன்னு வச்சுக்கிறேன். ஃப்ரேம் ஒன் வந்து நம்ம சும்மா லிஸ்ட் அப்படின்னு வச்சுப்போம். இதிலே உங்களுக்கு இந்த டுட்டோரியலில் வந்து செக் பாக்ஸ் காமிச்சிடறேன். லிஸ்ட்டு பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, காம்போனன்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டு பாக்ஸ் காம்போனன்ட் என்ன பண்ணுன்னா, நம்மளோட லிஸ்ட்டாக காட்டும். நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோமோ அது வந்து லிஸ்ட்டாக காட்டும். ஸ்க்ரோல் பார்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கும். ஓகே, இப்போ செக் 1, செக் 2, செக் 3 நேம் இருக்குது. ஒன்றுக்கும் லிஸ்ட் ஒன்று இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செக்குக்கு வந்து நான் வந்து பேர் மாற்றிக்கிறேன். ஆரஞ்ச், பனானா, ஒரு 3 செக் பாக்ஸ் வச்சுட்டேன். இந்த செக் பாக்ஸ் வந்து நான் டிக் பண்ணும்போது அவுட்புட் விண்டோவில் டிக் பண்ணும்போது எனக்கு லிஸ்ட்டில் வந்து ஒன்று ஒன்றா ஆட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். நான் ஒரு கமெண்ட் பட்டன் வச்சுக்கிறேன். கிளியர் பண்ணுறதுக்காண்டி லிஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு கமெண்ட் பட்டன் வச்சுக்கிறேன். கிளியர் அப்படின்ட்டு கிளியர் பண்ணும்போது என்ன ஆகணுங்கிறதுக்கு கோடிங் அடிக்கிறதுக்காண்டி அந்த கமெண்ட் பட்டனை டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோட் பாக்ஸு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் தான் நம்ம கோடிங் அடிக்க போகிறோம். லிஸ்ட்டு 1ல் உள்ள அந்த காம்பவுண்ட் பேர் லிஸ்ட்டு 1ன்னு இருக்குது. லிஸ்ட்டு 1ல் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகுங்கிறதுக்காண்டி கிளியர் அப்படின்னு கொடுத்துட்றேன். லிஸ்ட்டு 1 ஐட்டம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். சிம்பிள் கோடிங் தான். இப்போ இந்த ஆரஞ்சு அப்படிங்கிற ஒரு செக் பாக்ஸை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும், செக் 1 வந்து கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கும்போது நான் வந்து இப்போ வந்து இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இஃப் கண்டிஷன் எது யூஸ் ஆகுதுன்னா, எனக்கு வந்து இப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், இல்லை வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா, இல்லை இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இஃப் ப்ளஸ் நம்ம எல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே நான் உங்களுக்கு இந்த கோடிங்கில் காட்டுறேன். இஃப் செக் 1 டாட் வேல்யூ, செக் 1ஓட வேல்யூ வந்து 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா, அது எப்படின்னா செக் 1 வந்து டிக் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா, டிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்னா, லிஸ்ட்டு 1ல் வந்து ஆட் ஐட்டம் ஆட் பண்ணணும். எதை ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது செக் 1ஓட நேம் ஆட் பண்ணணும். அப்படிங்கும்போது டெக்ஸ்ட்டு கேப்ஷன்னு இருக்கும். டெக்ஸ்ட் 1ஓட கேப்ஷனை நம்ம ஆட் பண்ணணும். என்டிஃப் கொடுத்துருவாங்க. நம்ம எல்ஸ் கண்டிஷன் அடுத்த டுட்டோரியலில் பார்ப்போம். இதே ஆப்பிள் 2 அப்படிங்கிற செக் 2 வந்து கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். செக் 2ஓட வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா லிஸ்ட்டு 1 டாட் ஆட் ஐட்டம் செக் 2 டாட் கேப்ஷன். செக் 2ஓட கேப்ஷன் வந்து நமக்கு வந்து அதில் ஆட் ஆகிடணும். செக் 2ஓட கேப்ஷன் வந்து ஆப்பிள் அப்படின்னு இருக்குது. செக் 2ஓட ஆப்ஷன் ஆப்பிள் இருக்குது. அந்த ஆப்பிள்ங்கிறது ஆட் ஆகிடும். அதே மாதிரி செக் 3க்கும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். செக் 3ஓட ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து 3 செக்குக்கும் நம்ம வந்து கோடிங் எழுதியாச்சு. இந்த கிளியருங்கிறதுக்கும் கோடிங் எழுதியாச்சு.
நம்ம இப்போ வந்து நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன் ஃபார்மை. ப்ளே பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஆரஞ்சு அப்படின்னு ரீட் பண்ணுறேன். ஆரஞ்சுக்கு அது ஆட் ஆகிடுச்சு. ஆப்பிள் ஆட் ஆகிடுச்சு. பனானா ஆட் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணுங்கும் போது கிளியர் பண்ணுறேன். கிளியர் ஆகிடுச்சு. ஆரம்பத்தில் பனானா, ஆப்பிள், ஆரஞ்சு ஆட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியலில் வந்து நம்ம வந்து செக் பாக்ஸ் பார்த்துருக்கோம், லிஸ்ட்டு வியூ பார்த்துருக்கோம். லிஸ்ட்டு பாக்ஸு, லிஸ்ட்டு வியூ வந்து வேறு காம்போனண்ட்டு. லிஸ்ட்டு பாக்ஸு, செக் பாக்ஸு அண்ட் கமெண்ட் பட்டன் பார்த்துருக்கோம். ஃப்ரேம்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அடுத்த டுட்டோரியலில் ஆப்ஷன் பாக்ஸ் பார்ப்போம், ஆப்ஷன் பட்டன் ரேடியோ பட்டன் சொல்லுவாங்க, அது பார்ப்போம். கோம்போ பாக்ஸ் பார்ப்போம். அப்புறம் டைமர்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.